நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜென். ஜுன்மியோ மசுனோ எழுதின ஜென் எளிமையாக வாழும் கலை பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு 41ல இருந்து 45 ஏற்கனவே ப்ரீவியஸா நம்ம பார்த்தது சொல்றோம். 46 to 50 புதுசா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 41 முதலாவது, ஒரு ஜாசன் தியான கூட்டத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதாவது நம்ம இங்க உள்ள அந்த மனவள கலை மன்ற மாதிரி இது மாதிரி விவாசனம் மாதிரி தியான கூட்டத்துல கலந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எதனால அப்படின்னா, அந்த தியான கூட்டத்துல அவர் உள்ள வரும்போது எவ்வளவு சோகமா ஒரு வருத்தத்தோட வராங்க, வெளியே போகும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாவும் அமைதியான மனநிலையும் சந்தோஷமா போறாங்கிறத தினசரி நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த குரு சொல்றாரு. ஸோ அந்த நீங்க ஜாசன் கலந்து கொள்றது, அந்த கூட்டத்துல கலந்து கொள்றதுங்கிறது உங்க மனசுல உள்ள குப்பையை ஃபுல்லா கலைவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு பூச்செடியை நட்டு வளருங்கள். இன்னைக்கு நாள்ல அதை விட முக்கியமான நாள் வேற எதுவும் இல்லை. இந்த உலகத்துல உள்ள இயற்கை உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள். அப்போ ஒரு பூச்செடியை வளர்க்கற பத்தி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இயற்கையில நாமளும் ஒரு அங்கம்ங்கிறத அதை புரிய வைக்கிறதே அந்த பூச்செடியோட நம்ம வளர்ந்து அது விதையாகி அது ஒரு முளை விட்டு வரும்போது அந்த சூழல ஒரு மலர் மொட்டு விடும்போது அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாள் அது அப்படியே வளர்ச்சி அடையதை பார்க்கும்போது மாற்றங்களை நம்மளால கவனிக்க முடியும். இப்படி மாற்றங்களை கவனிக்கும் போது நமக்கு ஒவ்வொரு நாளும் புதுசு அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். நாளைய தினமும் வேறு விதமா இருக்கும், ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து வாழுங்க. அப்படிங்கிறதுனால பூச்செடியை நட்டு வளருங்கள். முறையாக தொடங்குங்கள். உங்களை சுத்தி ஏராளமான நல்லவற்றை உருவாக்குவது எப்படி? இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப நாங்க நியூ இயர் அன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஒரு லக்கியான ஒரு டேயா மாறுது. அது மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு அதிர்ஷ்டத்தை, உங்களுக்கு கிடைக்கிற லக்கியான ஒரு விஷயமா நீங்க நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடுங்க. உங்களுடைய சுயத்தை கொண்டாடுங்கள். இதுல தாயத்துங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. தாயம்ங்கிறது கடவுளோட ஒரு மறுவடிவமா பார்த்து அதை நாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்து அதை கொண்டு வாங்க. அது உங்களோட நடத்தையோ உங்களோட சுயத்தையோ எப்படி மாத்துதுங்கிறதா நினைச்சு உங்களை நீங்களே கொண்டாடுங்க. எளிமையாக சிந்திங்கள். நாம குழப்பத்துல இருக்கும்போது ரொம்ப எளிமையா சிந்திக்கணும். அதுக்கு ஒரு சாப்பிட்றது உதாரணம் சொன்னாரு. நான் சாப்பிட போனது ஒண்ணு, ஆனா அங்குள்ள போட்டோவில் பார்த்து தேர்ந்தெடுத்தது இன்னொன்னு, கடைசியில் நான் ஆர்டர் பண்ணும்போது சொன்னது ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி 3 தான் மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது சாப்பிட்டது எனக்கு ரொம்ப திருப்தி இல்லாம இருந்தது. ஸோ ஒரு குழப்பத்துல இருக்கும்போது எளிமையானதா தேர்ந்தெடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி கவன குவிப்புங்கிறது ஒரு விஷயத்துல கவனம் செய்யுங்க. கவனத்தை குவிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட மனநிறைவுக்கான ஒரு வழியா சொல்றாங்க. ஆனா மாற்றத்தை கண்டு அஞ்சாதீர்கள். இதுதான் இப்ப 46வதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கும். மாற்றத்தில் ஒரு அழகு ஒளிந்திருக்கிறது. எப்படி இளவேநீர் காலம், மழைக்காலம், அது மாதிரி வசந்த காலத்துல வருகையை தொடர்ந்து பூத்து குலுங்கும் ஜெர்ரி பூக்களின் அழகை பார்க்கும்போது இதயம் பூரிக்கும். இறுக்கமாக மூடி கிடக்கும் மொட்டுகள் திடீரென இதழ் விரிக்கும். கண் இமைப்பதற்குள் முழு மலர்கள் அங்கு காட்சியளிக்கும். ஆனால் ஒரு வாரத்திற்குள் அப்பூக்களின் இதழ்கள் உதிர்ந்து விழத் தொடங்கும். விரைவில் செர்ரி மரங்களின் இலைகள் முன்னிட்டு கொண்டிருக்கும் செர்ரி மலர்கள் மரங்களின் கீழே சிதறி கிடக்கின்ற அழகும் காண கிடைக்காத ஒரு காட்சியா இருக்கும். மொத்தத்தில் நிரந்தரமாக தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் ஒரு காட்சி அது. ஆனால் அதன் ஒவ்வொரு அம்சத்திலும் மனதை கொள்ளை கொள்ளும் ஒரு அழகு இருக்கும். ஒரு ஒரு மரத்துல ஒரு செடி மலர்கள் அப்படி பூத்து விழுறத அவ்வளவு அழகா விவரிச்சிருக்கிறாரு. அந்த இலைகள் முளை விட்டுறதும் அது அப்படியே அந்த முளை விட்டு வர்ற அந்த அழகும் அந்த மலர்கள் காட்சி அளிக்கிறதும் அது பூச்செடியில இருக்கும்போதும் அழகு, அப்புறம் அது கீழே விழுந்து கிடக்கிறதுமே ஒரு அழகு அப்படிங்கிறாரு. செறிப்பூக்களின் அழகை பொறுத்தவரை எல்லாவற்றை விட மேலாக ஜப்பானியர்கள் கொண்டாடுவது அதன் நிலையாமையைத்தான். அந்த விஷயத்தை கொண்டாடுறதே அதில் உள்ள நிரந்தரமற்ற தன்மை அப்படிங்கிறத தான் கொண்டாடுறாங்க. தற்காலிக தன்மையை தான் கொண்டாடுறாங்க. அப்பூக்கள் வேகமாக மறைந்து விடுவதால் தான் அவை அழகாக இருக்கின்றன. வாழ்வின் நிலையாமையை நாம் அவற்றில் உணர்கிறோம். இந்த தற்காலிக தன்மையை கொண்டாடுவதால் தான் ஜென் புத்த மதம் ஜப்பானில் காலூன்றியதாக கூறப்படுகிறது. நம் வாழ்க்கையிலும் எல்லாமே எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு வயது ஏற ஏற நம் உடலில் மாற்றங்கள் நிகழ்கின்றன, மனதில் மாற்றங்கள் நிகழ்கின்றன, சுற்றுச்சூழலில் தொடர்ந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் இந்த மாற்றங்கள் குறித்து பயப்பட தேவையில்லை. நெகிழ்வாக இருக்கிற மனம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறது. அதாவது ரொம்ப நிகழ்ச்சியா நெகிழ்வா ஃப்ளெக்சிபிளா இருக்க அந்த மனம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறது. அது கடந்த காலத்தோடு தன்னை பிணைத்துக் கொள்வதில்லை. எதுவும் தன்னோட பாஸ்ட் லைஃப்ல பிணைச்சுக்கிட்டு அப்படி இருந்து இப்படி இருந்து பிணைச்சுக்கிறதே இல்லை. மாற்றங்களை குறித்து புலம்புவதற்கு பதிலாக அதில் புதிய அழகையும் நம்பிக்கையும் அது பார்க்கிறது. இப்படி மாறிடுச்சு அப்படி மாறிடுச்சுன்னு புலம்புறப்பல அதில் உள்ள அந்த அழகையும் அதில் கிடைக்கிற நம்பிக்கையும் பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழத்தான் நாம் ஆள் விருப்பம் கொள்ள வேண்டும். ஸோ
மாற்றத்துல தான் ஒரு அழகு ஒளிஞ்சிருக்குது. அதனால மாற்றத்தை கண்டு அஞ்சாதீர்கள் அப்படிங்கிறது. 47 மாற்றங்களை அவதானியுங்கள். இதுவும் அதை பேஸ் பண்ணி இந்த விழிப்புணர்வு தான் மற்ற எல்லாமே முளைவிடுகிறது. நிலையான ஒரு இடத்திலிருந்து உங்களை அவதானிப்பதன் விளைவு இது. ஜென் துறையில் வந்து பொதுவா காலையில அதிகாலையில எந்திரிச்சுருவாங்க. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுருவாங்க. அதுக்கு பேர் சின்றை அப்படிம்பாங்களாம். ஒரு மணி ஒலிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. காலையில கண் விழிக்க நேரம் வந்துருச்சு, சின்றையில இருக்கும் அப்படின்னோடனே ஒரு ஒலி சத்தம் கேட்கும். உடனே எந்திரிச்சு அவங்க காலைக்கடன்லாம் முடிச்சுட்டு ஒரு 4:15 மணிக்கு ஜாசன் தியானத்துல அமருவாங்க. நைட்டு 9 மணிக்கு திரும்ப படுக்க போகும்போதும் அந்த ஜாசன் தியானம் பண்ணிட்டு தூங்குறாங்க. நாங்க காலையில எந்திரிச்சுட்டு 7 மணிக்கு படுத்து 9 மணி படுத்துறோம். அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சோம். 7 மணி நேரம் நல்லா தூங்குறோம். அதான் ஒரு ஒழுங்குமுறையோட கூடுற ஒரு வாழ்க்கைய நாங்க வாழ்றோம். ஏன் எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கைய நாங்க வாழணும்? ஏன் எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணும்னா, மனதிலும் உடலிலும் ஏற்படுகின்ற நுண்ணிய மாற்றங்களுக்கு தங்களை தயார் செய்து கொள்வதுதான் அவர்களுடைய நோக்கம். நம்ம மனசுல ஏற்படுற உடம்புலயும் மனசுலயும் ஏற்படுற ரொம்ப நுணுக்கமான நுண்ணிய மாற்றங்களை எப்படியெல்லாம் மாறுதுங்கிறது வந்து கவனிக்கிறதுக்கு தங்களை தாங்களே தயார் செய்து கொள்வதுதான் இந்த ஒரு ஒழுங்கோட கூடிய வாழ்க்கை. சீக்கிரமா படுக்கிறது, சீக்கிரமா எந்திரிக்கிறது, தூங்குறது அப்படின்னு. இந்த ஒழுங்குடன் கூடிய ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடித்து வரும்போது மிகச்சிறிய மாற்றங்களை கூட உங்களால் அவதானிக்க முடியும். ஒரு தனக்கும் சரி தன்னை சுத்தி இருக்க விஷயங்களும் சரி ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறது கூட அவங்களால அப்படியே அவதானிக்க முடியும். அப்படின்னு அவதானிக்க முடியும்னா அப்படியே அதை உள்வாங்க முடியும். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள விரும்பினால் முதலில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களை நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குதுங்கிறத ரொம்ப கான்சியஸா கவனிச்சுட்டே வாங்க. நேற்று உங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இன்று உங்களால் செய்ய முடியலாம். உங்களுடைய இன்றைய மனோநிலை நேற்றைய மனோநிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கலாம். ஒரு நிலையான புள்ளியிலிருந்து உங்களை நீங்களே அவதானிக்கும் போது உண்மையிலேயே நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதை உங்களால் பார்க்க முடியும். மனதையும் உடலையும் செழுமையாக்கி கொள்ளவும் இது ஒரு நல்ல வழியாகும். அதான் நேத்து நம்மளால செய்ய முடியாத இன்னைக்கு நம்மளால செய்ய முடியுது. நேத்து என்னோட மனநிலை விட இன்னைக்கு என்னோட மனநிலை முற்றிலும் வேற மாதிரி மாறி இருக்கு. நான் அதுல இன்னும் பெரிய லெவல்ல நான் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நிலையான புள்ளியில இருந்து நீங்க அதை அவதானிக்கும் போதுதான் உண்மையிலே நீங்க நான் யாரா இருக்கிறேன், நான் என்னவா இருக்கேங்கிறத நம்மளால வந்து புரிய முடியும். நம்ம மனசையும் உடம்பையும் செழுமையாக்கிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியாகும் அப்படின்னு. விழிப்புணர்வுடன் வாழ்வது என்பது இரவில் முன்னதாக படுக்கைக்கு சென்று அதிகாலையில் எழுந்ததிலிருந்து தொடங்குகிறது. நம்ம கான்சியஸா இருக்கோங்கிற ஃபீலே வந்து நைட்டு சீக்கிரமா படுத்து அதிகாலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுல இருந்து தான் தொடங்குது அப்படிங்கிறாங்க. எளிமையான மனநிறைவான வாழ்க்கைக்கான ரகசியம் இதுதான். ரொம்ப சிம்பிளா சாட்டிஸ்ஃபைடா ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணணும்னா இதுதான் வாழ்க்கையோட ரகசியம் அப்படின்னு. அடுத்ததாக சிந்திப்பதற்கு பதிலாக உணருங்கள். வாழ்க்கை குறித்த உற்சாகம் கொள்ள இது உதவும். சிறிய மாற்றங்களை அவதானிப்போருக்கு கிடைக்கும் அனுபவம். அதான் முந்தைய காலத்துல வந்து ஒரு நவீன கருவிகள் எல்லாமே டெக்னாலஜி எல்லாமே வந்து வானிலையில என்ன மாற்றங்கள் நடக்குது, என்ன எப்படி நடக்குது. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு மீனவர் போட்ல போறாங்க, கடல்ல பார்க்கும்போது அந்த காத்தோட திசை, மேகத்தோட அமைப்பு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்புல அவங்க அந்த இடத்துக்கு போய் தன்னோட உயிருக்கும் பாதுகாப்போட போறாங்க. மீன் பிடிக்கிற இடத்துல அந்த நீரோட நிறம் எப்படி இருக்கு, பறவைகளோட நடத்தைகள் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத கவனிச்சு அதுலேருந்து தங்களுக்கான மீன்கள் எங்கே கிடைக்குங்கிறத கண்டுபிடிச்சு உறுதி செய்து அதுலேருந்து எடுத்து தங்களோட வாழ்வாதாரங்களை வாழ்றாங்க. அதாவது முந்தைய காலத்தில் நவீன கருவிகள் இல்லாமலேயே வானிலையை கணிப்பதற்கான வழியை மீனவர்கள் அறிந்திருந்தனர். காற்றின் திசையை கொண்டோ அல்லது மேகங்களின் அமைப்பை கொண்டோ அவர்கள் அதை கணித்தனர். இத்திறமைகள் அவர்களிடம் இல்லாமல் போயிருந்தால் அது அவருடைய உயிருக்கே ஆபத்தாக அமைந்திருக்கும். இதே போல நீரின் நிறத்தையும் பறவையின் நடத்தையும் ஆய்வு செய்ததன் மூலம் தங்களுக்கு மீன்கள் எங்கே கிடைக்கும் என்பதையும் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தனர். தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தங்களுடைய வாழ்வாதாரமாக மீன்களை பிடிப்பதற்கும் தங்களுடைய புலன்கள் அனைத்தையும் கூர்தீட்டிக் கொள்வதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றனர். அதாவது தன்னோட வாழ்வாதாரத்தையும் அந்த மீன் பிடிக்கிறதுக்கான விஷயம் தன்னோட புலன்கள் தன்னோட ஐம்புலன்களையும் கூர்தீட்டிக் கொள்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டனர். இப்படிப்பட்ட திறமைகள் சிறப்பான விளைவுகளை கொடுக்கும்போது அது மனநிறைவு அளிப்பதாக இருக்கும். இந்த மாதிரியான திறமைகள் வந்து தொடர்ந்து இருக்கும்போது வந்து ஒரு சிறப்பான விளைவுகளை வந்து அது கொடுக்கும். அது ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு. அத்தகைய மனநிறைவை அனுபவிப்பதற்கு இந்த மாதிரி ஒரு மனநிறைவான வாழ்க்கையை வாழணும்னா ஐம்புலன்களையும் கூர்தீட்டிக் கொள்வது இன்றியமையாதது. நம்மளோட ஐம்புலன்களையும் ஷார்ப்பா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நம்மளோட ஐம்புலன்கள் கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு இந்த ஐம்புலன்களையும் வந்து எவ்வளவு தூரம் கூர்த்திட்டு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப ஒரு வாழ்க்கையோட இன்பமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா வந்து நான் தெருவுல போயிட்டு இருக்கும்போது கிடக்குறதுல நம்ம வீட்டுல இருக்க நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன கல்லை எடுத்து அதை முகர்ந்து பாருங்க. அது தொட்டு பாருங்க. அதோட வெவ்வேறு பகுதிகள் வந்து அது வெவ்வேறு இடத்துல வந்து என்னென்ன உணர்வை கொடுக்குது. கல்லுக்கு வாசனை கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு மலையில கிடக்கிற கல்லுல ஒரு மலையோட வாசனை இருக்கும். கடற்கரையோட கிடக்கிற கல்லுல அங்க கடலோட வாசனை இருக்கும். இதே போல உங்களை சுத்தி இருக்க எல்லா இடத்துலயும் உள்ளதுல நீங்க ஆர்வத்தோட இருந்து நல்ல முழு ஈடுபாட்டோட இருந்து உங்களுடைய புலன்களை ஐம்புலன்களையும் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருந்து இயற்கையின் பல்வேறு பரிணாமங்களையும் அவதானிக்க முயற்சி செய்யுங்கள். நீங்க உங்க ஐம்புலன்களையும் ஷார்ப்பா வச்சும்போது உங்களை சுத்தி இருக்க எல்லா விஷயத்தையும் அவதானிக்க முடியும். அது அழகா சொல்றாரு. ஒரு சிறிய கல்லை எடுத்து அதை முகர்ந்து பாருங்கள், அதை தொட்டு பாருங்கள், அதன் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு உணர்வை கொடுக்கும். கற்களுக்கு வாசனை கிடையாது என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. மலையில் கிடக்கும் கற்களில் மலையின் வாசனை இருக்கும். கடற்கரையோரம் கிடக்கும் கற்களில் கடலின் வாசனை இருக்கும். அதே போன்று பல விஷயங்கள் உங்களை சுற்றி எல்லா இடங்களிலும் ஆர்வம் கொண்டு உங்களுடைய புலன்களை பயன்படுத்தி இயற்கையின் பல்வேறு பரிணாமங்களை அவதானிக்க முயற்சிங்க. மிகச்சிறிய மாற்றங்களை கூட நீங்கள் தவற விட்டு விடாமல் இருப்பதை உறுதி செய்யும் விதத்தில் உங்களுடைய புலன்களை கூர்திட்டுக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன விஷயத்த கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த அளவுக்கு என்னோட புலன்களை ஷார்ப்பா வச்சிருப்பேன் அப்படிங்கிற உணர்வோட வாழும்போது ஒரு ஃபீல் வந்து ஜென்னோட நிலைக்கு உங்களை கூட்டு செல்லும் அப்படிங்க. பொருட்கள் 49. பொருட்கள் வீணாவதற்கு அனுமதிக்காதீர்கள். எடுத்துக்காட்டாக முள்ளங்கி இலைகளை சமைத்து பாருங்கள். இது தலைப்பு. ஜென் மனம் என்றால் என்ன? பொதுவாக ஜென் மனம்னா என்ன? ஒரு சில வார்த்தையில ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னா, அனைத்தையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதை பற்றியது அது என்று நான் கூறுவேன். எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எவ்வளவு சிறப்பா பயன்படுத்திக் கொள்றோனோ அதுதான் ஜென் மனம் அப்படிங்கிறது. எடுத்துக்காட்டாக நாங்கள் சமைக்கும் போது எதையும் வீணாக்குவதில்லை. பெரும்பாலானோர் முள்ளங்கியின் இலைகளை தூக்கி எறிந்து விடுவர். ஆனால் நாங்கள் அவற்றை கொண்டு ஊறுகாய் தயாரிக்கிறோம். அது மிகவும் சுவையாக இருக்கும். மீதம் இருக்கும் உணவையும் நாங்கள் தூக்கி எறிவதில்லை. எங்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவை நாங்கள் முழுமையாக தேவைக்கு எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு முடிந்த பிறகு உடனடியாக அதை நாங்கள் வேறொருத்தர் கொடுத்துக்குவோம் மீதம் இருப்பதை. இந்த வகையான பழக்கம் மனதிற்கு மெருகூட்டுகிறது. எளிய விஷயங்களின் அழகில் தான் ஜென்னின் சாரம் அடங்கி இருக்கிறது. அதாவது எந்த பொருளையும் வீணாக்க வேண்டியதில்லை, எதுலையுமே வேஸ்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே சிறப்பா பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த வகையான பழக்கம் மனதிற்கு மெருகூட்டுகிறது. எளிய விஷயங்கள், ரொம்ப சாதாரண சிம்பிளான விஷயங்கள் தான் அதோட சாரமே அடங்கியிருக்கணும். தேவையற்ற அலங்காரங்கள் இல்லாமல் எளிமையாக காட்சியளிப்பதில் தான் உண்மையான அழகு குடிகொண்டுள்ளது. ரொம்ப ஓவரா தேவையில்லாத டெக்கரேஷனோ மற்ற விஷயங்களும் இல்லாம இருக்கிறது நம்மளுக்கு அது எடுத்துக்காட்டா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கட்டடத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதன் கட்டமைப்பிலோ அல்லது கச்சா பொருட்களிலோ கூட நம்மால் அழகை காண முடியும். ஆனால் தேவையற்ற அலங்காரங்கள் அதன் உள்ளார்ந்த அழகை அலங்கோலப்படுத்திவிடும். ஒரு இடத்துக்கு தேவையில்லாத அலங்காரமா உருவாக்குற விஷயம் வந்து அந்த இடத்தோட அழகை கூட அலங்கோலப்படுத்திவிடும் அப்படின்னு. எது ஒன்றும் அடிப்படை அம்சங்களை அல்லது இடுபொருட்களை கொண்டாடுங்க. இதோட பேஸ் என்ன, பேசிக் என்ன, அதை மட்டும் நல்லா எடுத்து கொண்டாடுங்க. உங்களுடைய மனதையும் வாழ்க்கை முறையும் மெருகேற்றிக் கொள்வதற்கான எளிய வழி இது. அடுத்தது 50. ஒரே கண்ணோட்டத்தில் கட்டுண்டு கிடைக்காதீர்கள். முறையான வழியும் தாண்டி இன்னும் மேலானவையாக இருக்கின்றன. மைட்டேட் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு சொல்றாங்க. ஜப்பான்ல வந்து நாங்கள் மைட்டேட்னு ஒரு கோட்பாடை பத்தி பேசுவோம். அது என்னன்னா, ஒரு பொருள் முதலில் எதற்காக வடிவமைக்கப்பட்டதோ அந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்காமல் வேறொரு கோணத்தில் அதை பார்ப்பது என்று அதற்கு பொருள். ஒரு விஷயத்த ஒரே டைமென்ஷன்ல பார்க்காம வெவ்வேறு டைமென்ஷன்ல பாருங்க. உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, தண்ணீர் குடுவையாக இருந்த ஒரு சுரைக்காய் குடுவையை பூக்களை வைப்பதற்கான ஒரு பூக்குவளையாக பயன்படுத்துவது அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம தண்ணி குடுக்குற ஒரு குடுவையை யூஸ் பண்ண ஒரு விஷயத்த அப்படியே திரும்ப வச்சு அதில் ஒரு பூச்செடியை வச்சு அப்படி வச்சுட்டோம், அது ஒரு பூக்குவளையா மாறுது. ஒரே விஷயம் தான், ஆனால் அதுக்கான டைமென்ஷனை மாத்துறோம், வேற ஒரு பொருளாக பயன்படுத்துறோம். பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட பிறகு பாத்திரங்களுக்கு வயதாகி விடுகிறது. ஒரு பொருளின் பயன்பாடு வழக்கொழிந்து போய்விடுகிறது. ஆனால் அதற்காக அதன் ஆயுள் முடிந்து விட்டது என்று அது அர்த்தமாகாது. அப்பொருளுக்கு வேறொரு புதிய பயனை கண்டுபிடித்து அப்பொருளை மீண்டும் உயிர்த்தெழ செய்ய முடியும். இக்கருத்து ஜென் தத்துவத்தின் மையமாக விளங்குகிறது.
பல வருஷமா ஒரு விஷயத்த பயன்படுத்திட்டோம், ஒரு பாத்திரத்த பயன்படுத்திட்டோம். அதுக்கு அத வச்சு ஒண்ணும் யூஸ் இல்ல, பெனிஃபிட் இல்ல, அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதோட ஆயுள் முடிஞ்சு போல. அத வேறொரு பயன்பாட்டுக்கு வேறொரு டைமென்ஷன்ல அத யோசிச்சோம்னா அது கிடைக்கும். அவர் என்ன சொன்னாரு? எடுத்துக்காட்டாக ஒரு திருவைக்கல்ல எடுத்துக்கொள்ளலாம். பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட பிறகும் மீண்டும் கொத்தினாலும் அதனை அரைக்க முடியாது. அந்த நிலைக்கு வரும்போது, அதற்காக அந்த கல்லை தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஒரு தோட்டத்தில் பதித்து ஏறி நடப்பதற்கான ஒரு படிக்கல்லாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல் விளிம்பு லேசாக உடைந்திருக்கிற ஒரு தேநீர் கோப்பையை ஒற்றை மலர்களை வைப்பதற்கான ஒரு மலர் குவளையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு டீ குடுக்குற கப்ல கூட ஒரு சின்ன கார்னர்ல உடைஞ்சிருக்கு. அத யூஸ் பண்ண வேண்டாம்னு இல்லாம, அதுல நம்ம வேற ஒரு பயன்பாட்டுக்கு எதுக்கு பயன்படுத்தலாங்கிற மாரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டை மட்டும் கொண்டிருப்பதில்லை. நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லு. அதுக்குரிய பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கிடையாது. பயன்படுத்துவோரின் கற்பனை வளத்தை பொறுத்து பொருட்களை பல்வேறு விதங்களில் பயன்படுத்த முடியும். அத யூஸ் பண்றவங்களோட இமேஜின், அவங்களோட கற்பனை, அதுல இது என்னெல்லாம் செய்யலாங்கிற அவங்களோட ஐடியா இதெல்லாம் பார்த்து பல்வேறு விதங்கள்ல அத பயன்படுத்த முடியும். இப்படி நீங்க ஒரு பொருள எப்படி பயன்படுத்துங்க? இதுக்கு பேரு தான் அவங்க மைட்டேட் அப்படிங்கிற அழகிய கோட்பாடா சொன்னாங்க. அபரிமிதம்ங்கிறது பொருட்கள வாங்கி குவிப்பதில கிடையாது. மாறாக அவற்றை சிறப்பாக பயன்படுத்த தெரிந்திருப்பதில் தான் இருக்குது. நெறைய பொருட்கள வாங்கி வச்சு விதவிதமா வாங்குறதுன்னு கிடையாது. நம்ம வாங்கியிருக்க அந்த பொருள எவ்வளவு தூரம் சிறப்பா, சரியா கடைசி வரைக்கும் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக ஜென் கதைகள். ஜென் கதையில வந்ததுல, ஜென்ல வந்து இது வந்து ஒரு கிராமத்துல, ஒரு அழகான மலையில, ஒரு ஒரு ஊர்ல ஒரு பெரிய மடாலயம் இருக்கு. அந்த மடாலயத்துல நெறைய ஆன்மீக வாழ்க்கையில வாழணும்னு நினைக்க விரும்புற வந்திருக்க நெறைய துறவிகள் அங்க இருக்காங்க. அதுவே வாழ்க்கையா வாழ்ற துறவிகள் எல்லாருமே வாழ்ந்துட்டு வராங்க. நெறைய குருமார்கள், நெறைய சீடர்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகான, அற்புதமான சூழல்ல உள்ள ஒரு இடம் அது. ஒரு நாள் அங்க வந்து ஒரு குழப்பத்தோட இருக்கிற ஒரு சீடன், குயிக்கிங்கிற ஒரு சீடன் வந்து குருவ பார்க்க போறான். ரொம்ப தயங்கி தயங்கி போறான். என்ன சொல்லுவோமா? வேண்டாமா? இது ரொம்ப நம்ம குழப்பமா இருக்கு. இந்த இடம் நமக்கு செட் ஆகலையே. இதுக்கு நம்ம இந்த இடம் நமக்கு பொருந்தலையே. என்ன செய்யலாம்ன்னு யோசிச்சுக்கிட்டே போறான். குரு அவனோட முகத்த பார்த்து, "சீடனே, என்ன எதுவும் சொல்லணுமா? ஏன் இவ்வளவு தயக்கத்தோட இருக்க? வா" அப்படின்னா, சீடன், "இந்த மடத்துல இருக்க எனக்கு பிடிக்கல. எனக்கு சந்தோஷம் குடுக்கக்கூடிய இடத்துக்கு நான் வேற இடத்துக்கு போறேன். இது எனக்கு வேண்டாம்." குரு, "ஏன் என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? என்னன்னு சொல்லு." "இல்ல இருக்கட்டும். நான் வேற இடத்துக்கு போறேன். எனக்கு இது வேண்டாம்." திரும்பவும் அவரு, "என்ன நடந்ததுன்னு நீ சொல்லு. நான் உனக்கு தெளிவா சொல்றேன்." "இல்ல நம்ம மடத்துல இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் புரளி பேசுறாங்க. ஏன் நேத்து கூட உங்கள பத்தி கூட புரளி பேசுறாங்க. இந்த இடத்துல நான் இருந்தா எனக்கு எதுவுமே நல்லது நடக்காது. எதுவுமே நான் நல்லத கத்துக்க மாட்டேன். நான் மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல விஷயங்கள வாழணும்னு நினைச்சு நான் வந்திருக்கேன். இந்த மாரி இடத்துல நான் இருக்கிறத விட, நான் வேற ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு, அங்குள்ள ஒரு நல்ல துறவிகள், நல்ல சூழல்ல வாழலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது வேண்டாம்." உடனே குரு அவன உன்னிப்பா கவனிச்சுட்டு, "நீ ஆசைப்பட்ட மாரி வேற ஒரு மடத்துக்கு போ. ஆனா, போறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரே ஒரு காரியம் செய்வாயாம்." "சொல்லுங்க குருவே, நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். கண்டிப்பா செய்வேன்." "உடனே சொல்லுங்க நான் செய்றேன்." "சரி. அப்போ ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா, நீ இத சரியா செஞ்சுட்டா, உன்னைய சந்தோஷமா உனக்கு விருப்பமான ஒரு நல்ல மடத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சம்மதம் தானே?" "ரொம்ப சந்தோஷம், சம்மதம். நீங்க சொல்லுங்க காத்திருக்கிறேன் நான்." "ஒண்ணுமில்ல. ஒரு சின்ன கரண்டில ஒரு தண்ணி பிடிச்சுட்டு, நம்மளோட இந்த மடாலயத்துல ஃபுல்லா சுத்தி வா. அந்த கரண்டில ஒரு தண்ணி கூட, ஒரு பொட்டு கூட சிந்தக்கூடாது. அப்படி சிந்தாம நீ அழகா அந்த கரண்டிய சுத்தி கொண்டு வந்தேன்னா, நீ உனக்கு விருப்பமான இடத்துக்கு கூட்டு போறதுக்கு நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன்." "இவ்வளதானா? சரி குருவே, நான் சந்தோஷமா செய்றேன். இது என்னால மிக சிறப்பா செய்ய முடியும். இதோ உடனே கிளம்பிட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, குரு சொன்ன அந்த மடாலத்த சுத்தி, உடனே ஒரு கரண்டில தண்ணி எடுத்துட்டு, அப்படியே மெதுவா சுத்தி நடக்கணும். ரொம்ப கவனமா, அப்படியே சுத்தி மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்து, தன்னை சுத்தி எது நடந்ததோ அத பத்தியான எந்த இதுலயும் கவனம் இல்லாம, ஒரே கவனமா அந்த தண்ணிய மட்டும் எடுத்து, ஒரு பொட்டு தண்ணி கூட சிந்தாம, வந்த உடனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ச்சே! நம்ம வந்துட்டோம், கவனமா வந்துட்டோம். இனிமேல் நம்ம குருட்ட சொல்லி, நம்ம வேற ஒரு நல்ல மடாலயத்துக்கு போப்போறோம். அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா குருவ போய் பார்க்குறான். "குருவே, நீங்க சொன்னத நான் செஞ்சுட்டேன். இந்த மடாலயத்துல ஒரு பொட்டு தண்ணி கூட சிந்தாம நான் எவ்வளவு அழகா கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டான். உடனே குரு அவன உத்து கவனிச்சுட்டு, "ரொம்ப சந்தோஷம் சீடனே. நீ இந்த கரண்டிய பிடித்து சுத்தும்போது, உன்ன சுத்தி இருக்கிறவங்க மற்ற துறவிகள், மற்ற குருமார்கள் பேசுறத நீ கவனிச்சியா? அவங்க என்ன செய்றாங்கன்னு நீ கவனிச்சியா?"
அது எப்படி குருவே அது முடியும்? நான் அதெல்லாம் கவனிக்கவே இல்ல. என்னோட முழு கவனமும் நான் கொண்டு போற இந்த கரண்டில இருக்கிற ஒரு பொட்டு தண்ணி கூட சிந்திரக்கூடாதுங்கிறது தான் என்னோட கவனமா இருந்தது. இத தவிர எனக்கு அதுல மத்த யாரையும் கவனம் செலுத்தலையே! அது எனக்கு தேவையில்லையே! அதுக்கு எதுக்கு நான் கவனம் செலுத்தணும்? இத தானே நான் சிறப்பா செய்யணும். அதனால நீங்க சொன்னது இத சிறப்பா செய்யுங்க. உனக்கு அப்போ உன்னோட கவனம் வந்து எதுல இருந்தது? ஒரு கரண்டில. ஒரு பொட்டு தண்ணி கூட சிந்தக்கூடாது. அதே தான் நான் சொல்றேன். உன்னோட கவனம், உன்னோட மிகப்பெரிய குறிக்கோள், உன்னோட நல்நோக்கத்துல இருக்கு. எத்தனையோ மனிதர்களுக்கு நீ ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள கத்துக் குடுக்க போற நல்நோக்கத்துல இருக்க நீ, இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் உன்ன சுத்தி எதிர்மறையான எண்ணங்களையோ, குறை சொல்றவங்களோ, குற்றம் சொல்றவங்களோ இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீ இதுல கவனம் செலுத்தினேன்னா, இந்த வெறும் இரைச்சல் கவனம் செலுத்தினேன்னா, உன்னோட மிகப்பெரிய குறிக்கோளையும், மிகப்பெரிய லட்சியத்தையும் நீ அடைய முடியாது. நீ எதிர்மறையான எண்ணங்கள் எங்குதான் இல்ல? எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன் சில நேரம் நீயே கூட இருக்கலாம், நீங்களே கூட இருக்கலாம், நானும் இருக்கலாம். ஆனா, கவனம் நம்மளோட குறிக்கோள், நம்மளோட நோக்கம். அத மட்டும் நம்புனா போதும். இது வந்து சுயநலம் கிடையாது. இதுல வந்து எதிர்மறையா நம்மள சுத்தி கருத்து பேசுறவங்க, ஏன் உங்கள பத்தி பலம் தெரியாம, உங்கள பத்தி குறை சொல்றவங்க, எதிர்மறையான விஷயங்கள் பேசுறவங்க, உங்க அம்மா, அப்பாவா கூட இருக்கலாம். ஆனா, அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லி நினைச்சு, உங்களுக்கு அத அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு நினைச்சு உங்களோட நேரத்த வீணாக்காதீங்க. செஞ்சு காட்டுங்க. நீ செஞ்சு காட்டு. கவனத்த வந்து செயல்ல தான் காட்டணும். நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் எதிர்மறையான வார்த்தைகளோ, விஷயங்களோ பேசிட்டே தான் இருப்பாங்க. ஆனா, அதுல அக்கறை காமிச்சோம்னா, ஒருவேள அவங்கள பிடிக்காம கூட போயிரும். நல்லா அவங்கள நல்லா பிடிச்சு பேசியிருந்தோம்னா, அவங்க பேசுற ஒரு எதிர்மறையான வார்த்தைகளுக்காக அவங்கள பிடிக்காம போயிரும். ஏன் ஒருத்தங்கள பிடிக்காம போணும்? கெட்டவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாவங்களும் எதிர்மறையா பேசுறவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்கள்ட்டயும் நல்லவங்க இருப்பாங்க. அவங்களும் நெறைய நல்ல விஷயங்கள் செய்றவங்க இருப்பாங்க. அவங்க சில விஷயங்கள்ல அவங்களோட புரிதல் குறைபாடுல குறைவு இருந்து, அவங்க சில எதிர்மறையான வார்த்தைகள் சொல்லதான் செய்வாங்க. ஆனா, அந்த எதிர்மறையான வார்த்தைகள மனசுல எடுத்துக்க கூடாது. அப்படி எதிர்மறையான வார்த்தைகள மனசுல எடுத்துக்காம இருந்தா தான், உன்னோட நோக்கம் பெருசு. உன்னோட லட்சியம் பெருசு. அப்ப அடுத்தவங்க வாயிலருந்து வரக்கூடிய வார்த்தை வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா? இல்ல குருவே. அப்ப நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாம ஏன் கவலைப்படணும்? நாம ஏன் அதுக்கு கவனம் செலுத்தணும்? நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயம் எது? நம்ம மனசு தான். அப்ப அத சரியா வச்சுக்குருவோம். நம்ம மனச நம்ம கட்டுப்பாட்டுல உள்ளத நம்ம சரியா வச்சுக்கணும். நீ இருக்கிற இந்த மோசமான சூழ்நிலையும் நீ சந்தோஷமா இல்லைன்னா, நீ இதே மாரி இந்த உலகத்துல எங்க போனாலும் உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா, இந்த இடத்துல நீ சந்தோஷமா இருக்க பழகுனா, இந்த உலகத்துல நீ எந்த இடத்துக்கு போனாலும் சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு குடிசைய கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு நாள்லயே கட்டிடலாம். ஒரு அரண்மனை கட்டுறதுக்கு ஐயோ! அரண்மனை கட்டுறதுக்கு பல மாசங்கள் ஆகும், வருஷங்கள் கூட ஆகுமே! அப்போ நீ வந்து கட்டிட்டு இருக்கிறது குடிசையா? அரண்மனையா? நீ எவ்வளவு பெரிய லட்சியமும், எவ்வளவு பெரிய குறிக்கோளும் வச்சிருக்க, எவ்வளவு பெரிய அரண்மனைய கட்டிட்டு இருக்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இந்த மாரி நம்மள சுத்தி இருக்கவங்க பேசுற அற்பமான வார்த்தைகள்லயோ, விஷயங்கள்லயோ உன்னோட சந்தோஷத்த இழந்துறாத. இதுதான் நீ உன்னோட கவனம் உன்னோட அரண்மனை மேல இருக்கு. அதாவது உன்னோட மிகப்பெரிய குறிக்கோள்லயும், உன்னோட நோக்கத்திலயும், நல்நோக்கத்திலயும், உன்னோட மக்களுக்கு செய்யக்கூடிய நல் விருப்பங்கள்லயும் இருக்கு. ஸோ அதுல நீ கவனம் செலுத்தணும். சீடனுக்கு அப்படியே கண்ணு கலங்கி நன்றியோட எனக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைய புரிய வச்சுட்டீங்க. நன்றி குருவேன்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறான். நானும் நன்றி சொல்கிறேன். நன்றி அனைவருக்கும் நன்றி.